ஹாய் கைஸ், திஸ் இஸ் அமான். சில ஸ்கூல் பசங்களுக்கு இல்லீகலாக ட்ரக்ஸ் கிடைக்குது. அந்த ட்ரக்ஸால் அடிக்ட் ஆகிற அந்த பசங்க அந்த ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும்போது கிளாஸ்ல இருக்கிற ஒரு இன்னசென்ட் பையன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதனால அவனை போட்டு பயங்கரமா ஹராஸ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல சம கோவமா வர அந்த பையன் இந்த பசங்க மேல ஒரு சாபத்தை ஏவி விட்டுறான். அதனால இந்த பசங்களுக்குலாம் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்றத த்ரில்லிங்கா சொன்ன ஒரு படத்தோட கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அமான். இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு 4-5 ஸ்கூல் பசங்க ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருக்க ஒரு பையனை சைக்கிளோட கடத்திட்டு ஒரு ட்ரக்ல தூக்கி போட்டுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கானுங்க. அப்ப ட்ரக்ல இருக்கிற ஒரு பொண்ணு, டேய் எனக்கு என்னமோ இது சரின்னு படல, அவனை விட்டுட்டு நாம எல்லாம் வீட்டுக்கு போலான்ட்டு சொல்றாங்க. ஆனா அந்த பசங்க என்ன தைரியம் இருந்தா அவன் நம்மள மிஸ்கிட்ட மாட்டி விட்டுருப்பான், அவனுக்கு ஏதாவது பாடம் கத்து கொடுத்தாதான் இனிமேல் நம்ம வழியில சீண்ட மாட்டான்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்படி எந்த விஷயத்த இந்த பையன் மிஸ்கிட்ட மாட்டி விட்டான்னு பார்த்தா, இந்த பசங்க எல்லாம் கிளாஸ்ல ட்ரக் அடிச்சிட்டு இருக்கத எதிர்ச்சியா ஒரு நாள் பாத்துடுறான். இவனுங்க இங்க ட்ரக்ல அடிச்சிட்டு இருக்கும் போது அந்த பையன், இங்க பாருங்க நான் ஒன்னும் வேணும்ட்டே சொல்லல, பிரின்சிபல் சார் என்ன உண்மையை சொல்லனா ஸ்கூல்ல இருந்து தூக்கிடுவேன்ட்டு சொல்லி சொன்னாரு, அதனாலதான் நான் சொன்னேன்ட்டு சொல்லி சொல்றான். இந்த பையனை பிரின்சிபல் சார் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பசங்க அவனை லேப்ல கூட்டிட்டு போய் யார்கிட்டயாவது இதை பத்தி சொன்னா உன்னை என்ன பண்ணுவோம்ட்டே தெரியாதுன்ட்டு பயங்கரமா அவனை போட்டு அடிச்சு செம்மையா டார்ச்சர் பண்ணிருக்கானுங்க. ஆனாலும் பிரின்சிபல் சார் விசாரிக்கும் போது ஸ்கூல்ல இருந்து தூக்கிடுவேன்னு சொன்னனால பயந்து போய் உண்மையை சொல்லிட்டு இருக்கான். அந்த கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணு இவனை பயங்கரமா அடிக்கிறத பார்த்து ரொம்ப பாவமா பாக்குறாங்க. ஆனா எதுவும் தடுக்கலாம் செய்யல. இப்போ இங்க ட்ரக்ல நாங்க அவ்வளவு சொல்லியும் நீ பிரின்சிபல் கிட்ட எங்களை மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிளை தூக்கி போடுறானுங்க. சைக்கிளை தூக்கி போட்ட பிறகு அவனையும் ட்ரக்ல இருந்து தள்ளி விடுறானுங்க. ஆக்சுவலா பயம்படுத்துறதுக்காக தான் ஓடிட்டு இருக்க ட்ரக்ல இருந்து அவனை தள்ளி விடுற மாதிரி பண்றானுங்க. ஆனா இவன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். இந்த பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பயத்துல இறங்கி போய் அவனை பார்க்காம எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிடுறானுங்க. அடுத்த நாள் எதுவுமே நடக்காத மாதிரி இவனுங்க ஸ்கூலுக்கு வரானுங்க. ஆனா அந்த பையன் கிளாஸ்க்கு வரவே இல்லை. லஞ்ச் டைம்ல மேல டெரஸ்ல இவனுங்க வழக்கம் போல ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த பையனுக்காக பாவம் பார்த்த பொண்ணு, டேய் என்னடா நீங்க, அவன் இன்னைக்கு கிளாஸ்க்கே வரல, என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு தெரியல அவனுக்கு, நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலா இருக்கீங்களேடான்ட்டு கேக்குறாங்க. அப்போ அந்த கேங் லீடர், இங்க பாரு சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்காத, நம்ம போன வேகத்துக்கு அவன் செத்து இருக்கலாம் மாட்டான், ஏதாவது அடிபட்டு இருக்கும் அதனால லீவ் போட்டிருப்பான்ட்டு சொல்லி சொல்றான். அப்போ கேங்ல இருக்கிற இன்னொரு பையன், இல்ல மச்சான் அவனோட சைக்கிளை நான் இன்னைக்கு காலையில பார்க்கிங்ல பார்த்தேன்டான்ட்டு சொல்லி சொல்றான். இவனுங்க பேசிட்டு இருக்க சமயத்துல அந்த பையன் திடீர்னு உள்ள வரான். எப்பயுமே இந்த பசங்களெல்லாம் பார்த்து பயப்படுற அந்த பையன் தைரியமா வரான். அதை பாக்குற அந்த கேங் லீடர், டேய் நீ ஊரை விட்டே ஓடி போயிருப்பேன்னு நினைச்சா என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி திரும்பி வந்து நிப்பன்ட்டு கேக்குறான். டேய் உனக்கு வாங்கினது பத்தாதா, என்ன தைரியம் இருந்தா திரும்பி எங்க முன்னாடி வந்து நிப்பன்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. அந்த சமயத்துல அந்த பையன் கையில இருந்து ஒரு புக்கு தவறி போய் அந்த கேங்ல இருக்கிற ஒரு பொண்ணோட கால் பக்கத்துல விழுது. அவன் அந்த புக்கை எடுத்து கையில வச்சுக்கிறா. அண்ட் மீன்வைல் இந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. புக்க கையில வச்சிருக்கிற அந்த பொண்ணு, டேய் அவனை அடிச்சு சாவடிங்கடா, அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, தினமும் ஸ்கூலுக்கு வந்து நம்ம உயிர் எடுத்துனுக்குறான், நீங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில அவன் நாள்ல இருந்து ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேக்குற அந்த பையன், எப்பயுமே இவங்களை பார்த்து பயப்படுற அந்த பையன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏண்டா டே இவ்வளவு அடி வாங்கியும் சொர்ணையே இல்லாம சிரிச்சு நிக்கிறிய, என்னதான் ஆச்சு உனக்குன்னு கேட்டுன்னு இருக்கும்போது அந்த பொண்ணு அவ கையில இருக்கிற புக்கை ஓபன் பண்ணி பார்த்து அலறி கத்துறா. அதை பார்த்து இந்த பையன் இன்னும் அதிகமா சிரிக்க ஆரம்பிக்கிறான். வித்தின் a matter of second அந்த பொண்ணு கால் தடுமாறி அவளுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பியில போய் விழுந்துட்டா. அதுல அவளோட ரைட் சைடு கழுத்துல குத்துன அந்த கம்பி லெஃப்ட் சைடு கழுத்து வரைக்கும் உள்ள ஸ்ட்ராங்கா ஏறிடுச்சு. இதெல்லாம் பாக்குற அந்த பசங்களுக்கு ஒரு செகண்ட் இல்ல, உடனே அவளு போய் அந்த கம்பில இருந்து வெளியே இழுத்துறானுங்க. உயிர் போற வழியில அந்த பொண்ணு பயங்கரமா கதறா. அவளோட கதறல் சத்தம் கீழே இருக்கிற கிளாஸ்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சது. இதையெல்லாம் பாக்குற அந்த பையன் ஏதோ ரசிச்சு சைக்கோ மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை பாக்குற அந்த கேங் லீடர், அடிங்க அவ உயிர் போற வழியில அங்க துடிச்சுனுங்கிறா, நீ என்ன தைரியம் வந்து அங்க சிரிச்சுன்னு இருப்பாங்க, உன்னாச்சு சாவடிக்கிறான்டான்ட்டு அவனை பிடிச்சி தூக்கி பின்னாடி இருக்கிற ஒரு டேபிள்ல தள்ளி விட்டுறான். அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணு தடுமாறி விழும்போது அவ கையில இருந்த புக் இந்த டேபிள் மேல விழுந்திருக்கும். இந்த பையன் இந்த டேபிள்ல விழுந்தனால அந்த புக்கு திறந்த மாதிரியே இவன் கண்ணு படுக்கையில விழுது. அதை பாக்குற இந்த பையன் அந்த பொண்ணு எப்படி அந்த புக்ல இருக்கிறத பார்த்து அலறனாலோ அதே மாதிரி இவனும் அலற ஆரம்பிக்கிறான். ஹே இங்க பாரு, நான் தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன், என்ன எதுவும் பண்ணிடாதன்ட்டு கத்தி அலறான். ஆனா அடுத்த நிமிஷமே மாடி ஜன்னல்ல இருந்து தடுமாறி கீழே விழுந்து செத்துறான். இதெல்லாம் பாக்குற அந்த பசங்களுக்கு இங்க என்னதான் நடக்குதுன்னு புரியல. இவனுங்களுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்க சமயத்திலே இந்த சத்தம் எல்லாம் கேட்டு கீழே இருக்கிற டீச்சர்ஸ் மேல வந்து யார் இருக்காங்கன்ட்டு பார்க்க வராங்க. சோ டீச்சர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு அந்த அடிபட்ட பொண்ணை தூக்கிட்டு ஸ்கூலோட பின்புறமா தப்பிச்சு போறானுங்க. அந்த கேங்ல ஒரு பையன் கார் வச்சிருப்பான், அவனோட கார்ல தான் தப்பிச்சு போறாங்க. ஆனா அவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. ஒரு பையன் ஹாஸ்பிட்டல் போலாம்ன்றான். ஹே இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம், நம்ம சொல்றதை யாரும் நம்ப மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வேணாம்னு சொல்றானுங்க. எங்க போறதுன்னே தெரியாம அந்த ஊருக்கு தூரத்துல இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு போறானுங்க. என்னதான்
நடக்குது, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல அந்த கழுத்துல அடிபட்ட பொண்ணும் அங்க செத்துடுறா. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ ஆரம்பத்துல அந்த பையனுக்காக பாவம் பார்த்த பொண்ணு, நான் அப்பமே அவன் எதுவும் பண்ணாதீங்கடான்ட்டு சொல்லி சொன்னேன், அவன் தான் இப்ப நம்மள ஏதோ பண்ணிட்டான்ட்டு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல அந்த கேங்ல இருக்கிற ஒரு பையன் பயங்கரமா அழுது ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு காலையில ஸ்கூலுக்கு நான் தான் சீக்கிரமா வந்தேன். ஸ்போர்ட்ஸ் ரூம்ல என்னோட கிட்டலாம் வச்சுட்டு நான் கிளாஸ்க்கு போற சமயத்துல இந்த பையனை நான் அங்க பார்த்தேன். அவன் ஏதோ ஒரு புக்ல நிறைய பேப்பருங்களை அடுக்கி வச்சு அவனோட கையை கிழிச்சு அவனோட ரத்தத்தையே ஒரு பேப்பர்ல போட்டு ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருந்தான். பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம நான் அங்க தடுமாறி எழுந்திருக்கும் போது சத்தம் போட்டுட்டேன். அப்பவே அந்த பையன் என்ன பார்த்து ஏதோ சைக்கோ சிரிக்கிற மாதிரி சிரிச்சான். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா எங்க பயந்துட்டு போறீங்கன்ட்டு தான் உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த புக்கை கீழே வச்சு, இந்த புக்ல தான் ஏதோ இருக்கு, இந்த புக்கை பார்த்துட்ட பிறகுதான் நம்மளோட ஃப்ரெண்டும் அண்ட் அந்த பையனுமே செத்தாங்க, இந்த புக்கை மட்டும் நாம பாத்துடவே கூடாதுன்ட்டு அந்த பையன் சொல்றான். அந்த சமயத்துல இன்னொரு பையன், டே நடந்தது எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட், புக்ல அப்படின்னா இருக்க போதுன்ட்டு அந்த புக்கை திறந்து பாக்குறான். அவன் சொல்லி வாய மூடி அடுத்த செகண்டே மேல இருக்கிற ஒரு ஏசி அவுட்டோர் யூனிட் அவன் தலையில விழுந்து வெடிச்சு கொடூரமா அவனும் அங்க செத்துறான். அப்ப அந்த புக்ல இருக்கிற பேப்பர் ஒன்னொன்னா பறந்து இவனுங்களோட கண்ணுல பட ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த நொடியே இந்த பசங்களும் கொடூரமா சாக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில அந்த பேப்பர் அந்த கேங் லீடரோட கண்ணுலயும் பட ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அவன் மடியில இருந்து கீழே விழுந்துடுறான். அவனை காப்பாத்த போறதுன்னு நினைச்சு அவன் கூட இருக்கிற இன்னொரு பையனும் கீழே விழுந்துடுறான். காப்பாத்து போறேன்னு நினைச்ச பையன் கீழே விழுந்து ஸ்பாட்லயே காலி. ஆனா இந்த கேங் லீடருக்கு ஒண்ணுமே ஆகல. என்னடான்னு பார்த்தா அந்த செத்து போன பையனோட ஆவி இவனை சாக விடாம தடுத்து என்னமோ சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நீ போதையில சுகமா இருக்கணும்ன்றதுக்காக மத்தவங்களை டார்ச்சர் பண்றியே, நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது, நரகத்துக்கு போய் எப்பயுமே போதையிலே இருடான்ட்டு சொல்லி அந்த பையனோட ஆவி சொல்லுது. அதை கேக்குற இந்த கேங் லீடர், அட பைத்தியக்காரா, நீ ட்ரக்கே அடிக்கலையாடா, நீ கூட செத்துட்டியாடா, சாபத்தை தப்பு தப்பா போட்டுட்டியாடான்ட்டு பயத்திலேயே சர்காஸ்டிக்கா கேக்குறான். என்ன தவிர இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரையும் சாவடின்னு சொல்றதுக்கு பதிலா இந்த ரூம்ல இருக்கிற எல்லாரையும் சாவடின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன, அதனால நான் ஏற்கனவே செத்துட்டேனே, நீயும் சாவடான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை அவனோட கண்ணு முன்னாடி காட்டுது அந்த செத்து போன பையனோட ஆவி. அடுத்த செகண்டே அந்த பையன் எரிஞ்சு சாம்பலாகி அங்க செத்துறான். இது எல்லாத்தையும் ஆரம்பத்துல அந்த பையனுக்காக பாவம் பார்த்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த பையனோட ஆவி அவகிட்ட வந்து, நீ மட்டும் தான் பாக்கி, திரும்பி பாருன்ட்டு சொல்லுது. இவனையும் அந்த புக்ல இருந்த பேப்பரையும் பார்த்தாதான் இந்த சாபம் பழிக்கும்ன்றத புரிஞ்சுக்கிற இந்த பொண்ணு அவனை பார்க்காம திரும்பி காருக்குள்ள வந்து லாக் பண்ணி உட்காந்துக்கிட்டு பயத்துல யாராச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூல்ல நடந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட போலீஸ் இந்த பசங்க எங்க இருக்காங்கன்னு தேடிட்டு இருக்க சமயத்துல இந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு ஜெயிலுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவளை விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு நடந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம அந்த போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அங்க இருக்கிற போலீஸ் யாருமே இந்த விஷயத்த நம்பல. இவளை காப்பாத்தும் போது அந்த புக்கையும் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்ப அந்த புக்கை திறந்து பாக்குறாங்க. என்ன எங்களுக்கு எல்லாம் ஒன்னும் ஆகலையே, என்ன கதை கட்டுறியா, என்ன நடந்துச்சுன்னு உண்மையா சொல்ற, உன் கூட இருந்த பசங்கள்ல ஒருத்தர் கூட இப்ப உயிரோட இல்ல, எல்லாரும் கொடூரமான முறையில செத்துருக்கானுங்க, அவனுங்க எல்லாரையும் சாவடிச்சுட்டு தப்பிக்கணும்ன்றதுக்காக ஏதோ பேய் கதை சொல்றியான்ட்டு, இங்க பாரு நான் வெளியே போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வருவேன், அதுக்குள்ள உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தனியா அங்க ரூம்ல விட்டுட்டு போலீஸ் எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து எவனோ ஜெயில தப்பிக்க ட்ரை பண்றான். அதனால போலீஸ் எல்லாமே அவனை தேடுறதுக்காக போயிட்டாங்க. இந்த பொண்ணு தனியா இந்த ரூம்ல மாட்டிக்கிட்டா. அப்ப அந்த பையனோட ஆவி இங்க வந்து இந்த பொண்ணு கிட்ட, பாருண்டி ஏன் ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற, நீ மட்டும் தான் பாக்கி, சீக்கிரமா பாருன்ட்டு அந்த புக்கு திறக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு, நான் உன்னை எதுவுமே பண்ணல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே உன்னை கொடுமை பண்ணாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுறேன்ட்டு சொல்லி கேட்கறா. நீ ஒண்ணுமே பண்ணல, அதனாலதான் நீயும் எனக்கு வேணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அவங்க, நீ நினைச்சிருந்தா அவங்கள தடுத்து இருக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த பையனோட ஆவி சொல்லிட்டு இருக்க சமயத்துல அந்த புக்ல இருந்த பேப்பர்ல நிறைய செத்து போனவங்களோட போட்டோ இருக்குது. அந்த போட்டோல இருக்கிற ஆவி எல்லாருமே ஒன்னொன்னா வந்து இந்த பொண்ணோட கண்ணை திறக்க வைக்க ட்ரை பண்ணுது. அப்ப இந்த பொண்ணு கண்ணை மூடிட்டு அழ ஆரம்பிக்கிறா. என்னை விட்டுருங்க, என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆவிங்க எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி கதறி அழுவுறா. அப்படியே கட் பண்ணா பயங்கரமா கத்துற சவுண்ட் ஒண்ணு கேக்குது. என்னடா அது, அந்த பொண்ணு ரூம்ல இருந்து ஏதோ கத்துற சவுண்ட் கேக்குதுன்ட்டு அந்த போலீஸ் ஸ்பீடா ஓடி வந்து பாக்குறாரு. என்னடா ஆச்சுன்ட்டு இங்க வந்து பாக்குற அந்த போலீஸ் ஒரு நிமிஷம் பேச்சு மூச்சு இல்லாம அப்படியே நின்னுறாரு. அப்படி என்னதான் ஆச்சுன்ட்டு இங்க பார்த்தா அந்த பொண்ணு அவளோட கைகள்லயே 2 கண்ணையும் நோண்டி வெளியே எடுத்து கீழே போட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அந்த பையனோட ஆத்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, பார்த்தா தானே என்ன சாவடிப்ப, இப்ப என்னால பார்க்க முடியாது, உன்னோட சாபம் இப்ப என்ன எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவளோட கண்களை அவளே நோண்டி எடுத்து கீழே போட்டு சிரிச்சிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பையனோட ஆவியும் மத்த ஆவிகளும் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. அப்படியே கட் பண்ணா அந்த புக்ல இருந்த பேப்பர்ல அப்படி என்னதான் இருந்திருக்குன்ட்டு க்ளோஸா காட்டுறாங்க. அதுல என்ன இருந்திருக்குன்னா, இறந்து போனவங்க சில பேர் கண்ணை திறந்துட்டே இறந்துருப்பாங்களாம். அவங்கள அடக்கம் செய்யும் போது கூட அவங்களோட கண்கள் திறந்த நிலையிலே இருக்குமா. ஏன்னா அந்த உயிர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும்போது அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடக்காததால அவங்க இறந்த பிறகு அவங்களோட கண்களை அந்த உடல் மூட விடாதான். அந்த மாதிரி கண்கள் மூடாம இறந்தவங்களோட போட்டோ எடுத்து சில மந்திரவாதிங்க அந்த தீரா ஆசைய சாபமா மாத்தி பயன்படுத்திப்பாங்களாம்.